அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் என்ற ஊரில் ஜான் த பேப்டிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியிலிருந்து நான் தலைமை ஆசிரியராக தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன். 2005ஆம் வருடத்திலிருந்து நான் இங்கு விலங்கியல் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தேன். அப்போது இருந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து தலைமை ஆசிரியர் அனைவரும் இணைந்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் குறிப்பாக இந்த மரம் வளர்ப்போம் என்ற இது ஒரு 4 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களிலும் கொண்டு நம்ம கூண்டுகள் அமைத்து மரங்களாக வைத்து கொடுத்தோம். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நம் வெள்ளாளமலை என்ற ஊரிலே என்னை தலைமை ஆசிரியராக நியமித்திருந்தார்கள். அதன் தலைமை ஆசிரியர் அங்கே பணி செய்து கொண்டிருந்தேன். அங்கும் இந்த மரம் வளர்ப்பு திட்டத்தை மிக சிறப்பாக அந்த வட்டார பகுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கிராமங்கள் தோறும் மரங்கள் நட்டு அதை செய்தோம். மீண்டும் இந்த கல்வியாண்டு ஜூலை மாதத்தில் இருந்து இங்கே மீண்டும் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க கொடுத்தார்கள். அந்த பணியை இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இங்கு இங்கிலீஷ் மீடியத்தையும் சேர்த்து 1125 மாணவ மணிகள் படித்து வருகின்றார்கள். மிகவும் ஒரு சிறப்பான ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பள்ளி. இதில் இன்னும் சிறப்பாக இதை செய்வதற்காக என்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது நாம் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷு இன்னும் லேப் சயின்ஸ் எல்லா விதமான ஆய்வெல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்ற அளவிலே செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்மார்ட் கிளாஸை ரெடி பண்ணி அதை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பல வேலைகளை செய்வதற்காக முழு முயற்சியோடு ஆசிரியர் பெருமக்களின் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிக நேர்த்தியாக செய்து வருகின்றோம். இதில் தற்போது இந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் கொண்டு வைக்கக்கூடிய மரங்கள் பலன் தரக்கூடிய பல மரங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலிலே அதை முயற்சி செய்து வாங்கினோம். நமது உலகம் தற்பொழுது எதிர்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை பூமி வெப்பமடைவது. ஸோ இதை தடுப்பதற்காக பல வகைகளில் அரசாங்கமும் அதுபோல தன்னார்வ தொண்டர்களும் முயற்சி செய்தாலும் இந்த பணியானது எதிர்கால தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்றால் பள்ளிகளில் இருக்கின்ற மாணவ மாணவியர் இவர்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்தால் குறிப்பாக புவி வெப்பமடைமாதலை குறைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கருவி பாத்தீங்கன்னா மரம் வளர்த்தல். உங்க எல்லாத்துக்கும் இப்போ மரம் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? நீங்க எந்த ஸ்கூல் முதல்ல சத்தமா சொல்லுங்க. ஜான் தி பேப்டிஸ்ட் புதியமுத்தூர் ஸ்கூல், அப்படிதானே? சரி, உங்களுடைய தலைமை ஆசிரியர் தான் என்ன பண்றாங்க, அவருடைய சொந்த காசை போட்டு என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு யூ ஃபீல்? இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எதுக்காக நல்ல விஷயம் நினைக்கிறீங்க நீங்க? மரம் வளர்த்தா என்ன பயன் கிடைக்கும் உங்களுக்கு? மழை கிடைக்கும், அப்படிதானே? மழை எல்லாருக்கும் முக்கியம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மரம் வளர்த்தல். இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சொன்னேன், இன்னொரு விஷயம் என்னது, மரம் வளர்க்கறதுனால இன்னொரு மிகப்பெரிய நன்மை பூமிக்கு நடக்குது. அது என்னது? இப்பதான் நான் சொன்னேன்னா புவி வெப்பமடைமாதல். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா சன்லைட் அதிகமா இருக்குது, அதனால என்ன பண்ணுது, ஹீட் ஆகுது. அண்டார்டிகால எல்லா பனிகள்லாம் உருகிட்டு இருக்குது. உருகினா உலகத்துக்கே ஆபத்து. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ட் ஒரு கருவியா செயல்படுது. குறிப்பாக நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மரம் வளர்ப்பு விஷயத்தை பற்றி மிகவும் அதிகமாக இளைஞர்களை கொண்டு சேர்த்தாங்க. அதனால் விளைவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேர் மரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது நம்மளும் அதை பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வருடம் நம்ம மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொய்யா மரம், முழு நெல்லி கொடுத்துருக்கோம். கொய்யா மரம் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்திலே இருக்கிற பழங்கள்ல அதிக சத்து உள்ளது இதுதான், இந்த கொய்யா பழம் தான். அதுலயும் சிவப்பு கொய்யா, அது ஆப்பிளோட அதிகமான சக்தி அதுல இருக்கு. நல்ல எளிமையாக கிடைக்கக்கூடியது, அழகா நம்ம ஊர்ல வளரக்கூடியது. அதனால அந்த மரம் நமக்கு இரும்பு சத்து, எல்லா சத்தும், நார் சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும். இது போக நீங்க முழு நெல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி ப்ராப்ளம் வரவே வராது. நோய் எதிர்ப்பாற்றல் விட்டமின் சி மூலமா நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதனாலதான் நம்ம இதை மாணவர்களுக்கு கொடுக்குறோம். இது விளக்கத்தையும் சொல்றோம், வீட்டுல கொண்டு வைங்க, கண்டிப்பா வையுங்கள். வச்சு எதுக்கு சொல்றோம், அதுக்கு என்ன அதை வச்சு ஒரு போட்டோ பிடிச்சி டீச்சருக்கு அனுப்ப எதுக்கு சொல்றோம், அப்பதான் நீங்க வச்சுட்டீங்கிறது எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம். இன்னும் வீட்டுக்கு முன்னால வைக்கிறதுக்கு ஒரு மரங்களும் நீங்க தேவைப்பட்டா கேட்டு நினைக்கலாம். வீட்டுக்கு முன்னால நிழல் தரும் மரங்களை என்ன செய்யலாம், வைக்கலாம். பறவைகளுக்கு சிறிய உணவாக வரக்கூடிய இந்த சுகர் பழம் போன்ற மரங்களை வைக்கலாம். அது பறவைகளுக்கும் உணவாக இருக்கும். சரிங்களா? நம்ம மட்டுமே சிந்திக்காமல் நம்ம எல்லா உயிர்களை பத்தி நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். இந்த பள்ளியினுடைய பசுமைப்படை பொறுப்பாளர் நம்ம எமர்சன் சார் அவர்கள், NSS முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய லிவிங்ஸ்டன் ஆசிரியர், இவர்களுடைய துணையோடு
இன்னும் இந்த இதை பக்கத்தில் உள்ள சின்ன பள்ளிகளுக்கும் இதை எடுத்து செல்லணும். தற்பொழுது நம்மிடத்தில் இந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க மேடம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜெபஸ்ரீ சார் அவர்களுடைய பெரும் முயற்சியினால் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்கள் எல்லாருடைய கைகளிலும் பயன் தரக்கூடிய கொய்யா மரம், நெல்லி மரம் போன்ற பல வகையான மரங்களை அவர்களுக்கு தந்திருக்கின்றோம். எனவே அவர்கள் அதை பத்திரமாக வீடுகளிலும் அதை பிளான்டேஷன் பண்ணி ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்ததி இதிலிருந்து பெருகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனால இந்த திட்டத்தை நாங்கள் அதிகமாக ஊக்குவிக்கின்றோம். தற்பொழுது புதியம்புத்தூர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த மாணவ மாணவியருக்கு தலைமை ஆசிரியர் முன்னிலையில் இந்த மரக்கன்றுகளை வழங்குகிறார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிள்ளைகளுக்கு இது பண்ணால் அவங்களுக்கு இது கொய்யா கன்று வளர்க்கறதுனால இவ்வளோ ஒரு வியாதிக்கு அதாவது அது இதெல்லாம் இல்லை, தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பள்ளிக்கூடங்களும் இது செய்யறது இல்லை. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சியில் சொந்த படத்தில் செய்கிறாங்க. அதை குறித்து தலைமை ஆசிரியரோட இந்த செயலை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நன்றியை தெரிவித்துக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து செய்யறதுக்கு நீங்கள் ஊக்குப்படுத்துவீங்களா? ஊக்கப்படுத்துகிறேன். நன்றியா. தேங்க் ஐயாவோட பேரு பேரையா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். நன்றியா. ரைட். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழல் காப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழல் காப்போம்.